இடி அது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீ இப்படிலாம் சொல்லதுக்கு ஹலோ மக்களே, இந்த விளாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர்களுடன் சவேரியார் திருவிழாவில் ஒரு நாள். என் ஃப்ரெண்ட்ஸோட சவேரியார் திருவிழாவை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் நான் மறக்காமல் போயிடுவேன். இந்த வாட்டி அதே மாதிரி போயிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூடல. இந்த க்யூ எதுக்கு அப்படின்னா, சாப்பாட்டுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க சாப்பாடு வாங்குறதுக்காக. நான் வந்து சரி நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சாப்பிட்டுட்டோம். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க கடையிலேருந்து. நாங்கள் பயங்கரமாக வெட்டி சாப்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பட் வந்து சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பரம் பார்க்க போயிட்டோம். சப்பரம் எல்லா வாட்டியுமே பார்ப்போம், இந்த வாட்டி அதே மாதிரி பார்த்தோம். பட் நான் என் பையனை கூட்டிகிட்டு போகலை. ஆனால் அதுக்கு முதல் நாளே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது கண்டிப்பாக அவனை வந்து கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சவேரியார் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து அப்படியே ரவுண்டாக அப்படி சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பார்த்துட்டு நீங்கள் வர்ஷினி முருகேசனா அப்படின்னு கேட்டாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேசிங் வந்துட்டோம். பயங்கர க்ரௌடில் வந்து அங்கே எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருந்தோம். என்ன சாப்பிடலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸ் குடித்தோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். அவளால் அந்த ஒரு பானிபூரியை கூட சாப்பிட முடியல. ஏன்னா அவள் பயங்கரமாக பிரியாணியை வெட்டுன்னு வெட்டிட்டாவான்னு இல்லை. நாங்களுமே நல்லா சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு கஷ்டப்பட்டவ சாப்பிட்டா. அப்புறம் நாங்கள் அப்படி திருப்பி ரவுண்ட்ஸ் போக ஆரம்பித்தோம். நான் சொன்னேன் என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை முடியாது, அங்கெல்லாம் வர முடியாது, டைம் ஆயிரும் அப்படின்னாலே. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்தோம். அப்புறம் என் பையனுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. வேண்டான்னு சொன்னேன். இல்லை நாங்கள் எங்கள் பையனுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன்லாம் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நாள் வாங்கி தந்துருப்பாளுங்களா. ஆளுக்கு ஒரு பொம்மையை பர்ச்சேஸ் பண்ணி இந்தா என் பையனுக்கு கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாளுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். பார்த்தா பஸ் ஸ்டாண்டே வந்துட்டு அவ்வளோ கடைங்க, பஸ் ஸ்டாண்டு வர கடை. அப்புறம் என்னை வந்து அவங்க பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. ஏட்டிங்க பாருங்கள் விளாக் போட வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு உடனே நல்ல வார்த்தைகளில் பேசினாளுங்க. பேசிட்டு சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பிட்டேன். பாய், see you in the next vlog. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.